வணக்கம் யூடியூப் அன்பர்களே. அஞ்சல் பெட்டி 520 முதலில் நாடகமாக நடத்தப்பட்டு பின்பு திரைப்படமாக தயாரிக்கப்பட்ட படம் அஞ்சல் பெட்டி 520. ஒரு கடிதம் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவருக்கு சேராமல் பல இடங்களுக்கு சுற்றித் திரியும் விஷயம்தான் அஞ்சல் பெட்டி 520. இந்த ஒன்லைன் கதையை வைத்து படத்தை இயக்கியிருந்தார் TN பாலு. 60களில் TN பாலு தமிழ் சினிமாவில் பிரபலம். படம் கமர்ஷியலாக ஹிட் ஆக வேண்டுமென்றால் TN பாலுவை பிடி என்று டிஸ்கஷனுக்கு அழைப்பார்கள். நாடகங்கள் எடுத்து வந்த பாலுவுக்கு சுருளிராஜன் இவர் நாடகங்களில் நடித்து வந்தவர்தான். சினிமா சென்ஸ் அதிகம், ரசிகர்களின் பல் சத்துப்படி. எப்படிப்பட்ட மொக்கை கதையையும் பக்காவான சீன்களாக சொல்லி தேர்ந்து விடுவார். தேவர் பிலிம்ஸ்கெல்லாம் விசிட்டிங் ப்ரொஃபசர் மாதிரி. எல்லோரையும் போலவே பாலுவுக்கும் படம் இயக்கும் ஆசை. சிவாஜியை வைத்து இயக்கினார் அஞ்சல் பெட்டி 520. த்ரில்லருக்கான இணையான வேகம் நிறைந்த வித்தியாசமான திரைக்கதை. மாற்று முகாம் குரூப் ஆட்களோடு பெருந்தன்மையாக சிவாஜி நடித்திருந்தார். இந்த படம் சிங்கப்பூர் அந்தகுரு என்ற பெயரில் தெலுங்கில் மொழிமாற்றம் செய்து வெளியிடப்பட்டது. இந்த படத்தின் வெளிப்புற காட்சிகள்: சென்னை பீச், உழைப்பாளர் சிலை, பல்கலைக்கழக பாலம், எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன், மவுண்ட் ரோடு அண்ணா சிலை, தலைமை தபால் நிலையம், சென்னை சாந்தி தியேட்டர் அருகே. அப்போது தங்கச்சுரங்க பேனர் காட்டப்படும். அதேபோல ரோட்டில் நாகேஷ் மனோரமா காரை ஸ்டார்ட் செய்ய முயற்சிக்கும் இடத்தில் சிவாஜி துப்பாக்கியுடன் மாறு வேடத்தில் இருக்கும் தங்கச்சுரங்கம் பெரிய கட் அவுட்டும் காட்டப்படும். இந்த படத்தில் சிவாஜி 11 விதமான உடைகளில் தோன்றுகிறார். வேலூர் லட்சுமி திரையரங்கில் இந்த படத்துக்காக முதலில் வேலூர் 6 ரோடு பகுதியில் சுவர் விளம்பரம் செய்யப்பட்டது. படத்தை பற்றி நடிகர் திலகத்தின் கருத்து: படம் சுமார் என்று பல அஞ்சல்கள் வந்தன, என்றாலும் ஒரு புதிய இயக்குனர் உருவானாரே. நடிகர் திலகம்: சிவாஜியுடன் எனக்கு ஒரு ஜோதிட அனுபவம் உண்டு. அஞ்சல் பெட்டி 520 படத்தில் நடிகர் திலகத்துடன் நடித்த வெண்ணிற ஆடைமூர்த்தி நடிகர் திலகத்துக்கு ஜோசியம் பார்த்த அனுபவத்தை சொல்கிறார். நடிகர் திலகம்: சிவாஜியுடன் எனக்கு ஒரு ஜோதிட அனுபவம் உண்டு. சிவாஜி சார் நடித்த அஞ்சல் பெட்டி 520 படத்தில் நடித்தேன். அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது என்னிடம் பிரியமாக பேசுவார். யோ காமெடியன், எங்க வாயா என்றுதான் அழைப்பார். நான் ஜோதிட கலையை கற்றுத் தேர்ந்த நேரத்தில் ஒரு நாள் படப்பிடிப்பு தளத்தில் அவரை பார்த்தேன். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா என்று கேட்டேன். உனக்கு ஜோசியம் தெரியுமாமே என்று கேட்டார் சிவாஜி. தெரியும் சார் என்றேன். உன்னோட ஜோசியம் எனக்கு என்னையா சொல்லுது அப்படின்னு கேட்டார் சிவாஜி. நான் அவரிடம் ஜாலியாக, ஜோசியம் பார்த்தால் எல்லோரும் பணம் கொடுப்பாங்க, நீங்க என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன். என்னடா நீ வம்பு பிடிச்ச ஆளா இருப்ப போல இருக்க என்று சிரித்த சிவாஜி, இல்லை சார், உங்களுக்கு பார்த்து சொல்றதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்குது என்று சொன்ன நான் அவர் ஜாதகத்தை வரவழைத்து அப்போதே பார்த்தேன். நான் அவரிடம், அரசியலில் உங்களுக்கு ஒரு பதவி வர இருக்கிறது என்றேன். நான் சொன்னதை நம்பவில்லை என்பதை அவரது கண்கள் காட்டி கொடுத்தன. ஆனால் ஜோதிடம் பொய்யாகவில்லை. சில நாட்களிலேயே ராஜ்யசபா எம்பியாக சிவாஜியை நியமித்து அறிவிப்பு வந்தது. இவ்வாறு வெண்ணிற ஆடைமூர்த்தி கூறினார். இந்த படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்க சிவாஜி தானும் ஒரு நகைச்சுவை நடிகராகவே மாறி நடிப்பில் அதகலம் பண்ணிய படம். சிவாஜி சரோஜா தேவி ஓட்டல் அறையில் பாடி ஆடும் 10-16 முத்தம் பாடல் காட்சி அருமையான கேமரா கோணங்களில் படமாக்கப்பட்டிருக்கும். படத்தில் கதாநாயகன் சிவாஜிக்கு இணையாக தேங்காய் சீனிவாசனுக்கும் நாகேஷுக்கும் சம வாய்ப்பு தரப்பட்டிருந்தது. அஞ்சல் பெட்டி 520 படத்தில் நடித்தவர்கள்: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, MN நம்பியார், நாகேஷ், தேங்காய் சீனிவாசன், KA தங்கவேலு, டைபிஸ்ட் கோபு, SV ராமதாஸ், பக்கோடா காதர், சுந்தரராஜன், செந்தாமரை, KD சந்தானம், ராம்சிங், SA கண்ணன், சுருளிராஜன், தசரதன், வெண்ணிராடை மூர்த்தி, சாந்தி தியேட்டர் குமார், நடராஜன், OAK தேவர், K நடராஜன், குணாளன், விஜய சந்திரிகா, மனோரமா, சீதாலட்சுமி, தேவ மனோகரி. தொழில்நுட்ப கலைஞர்கள்: கதை வசனம் இயக்கம் TN பாலு, தயாரிப்பு வாசுதேவ மேனன், இசை கோவர்டன், ஒளிப்பதிவு MK வாழ்க்கை, பாடல்கள் கண்ணதாசன், வாலி, ஸ்டுடியோ வாசு ஸ்டுடியோ. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள்: மஞ்சள் முகமடியோ, திருமகள் என் வீட்டை தேடி வந்தால், 10-16 முத்தம் முத்தம், ஆதி மனிதன் ஆகிய பாடல்கள். சபாஸ் மீனா, பலே பாண்டியா, ஊட்டி வரை உறவு, கலாட்டா கல்யாணம், சுமதியின் சுந்தரி ஆகிய நகைச்சுவை பட வரிசையில் இடம்பெற்ற மற்றொரு படம் இது.